ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 11 யூனிட் 2ல் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. தேர்ட் ரோமனில் தேர்ட் ஒன் யூனிட் 2ல். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னெல்லாம் பேசிக் அப்படின்னு பார்த்துக்கலாம். இஃப் t ஈக்குவல் டு 0, இப்போ என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடி இருக்குது, அதோட டைம் வந்து 0வாக இருக்குது. ஏன்னா அது மூவே ஆகிருக்காது. அப்போனா அதோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? யூவாக இருக்கும். ஓகேங்களா? இனிஷியல் வெலாசிட்டி யூவாக இருக்கும். அப்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது இப்போ டைம் 0ல் இருக்குது, வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியும் யூவில் இருக்குது. இப்போ இது மூவ் ஆனால் தான் இதோட நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நம்மளுக்கு தெரியும். இப்போ இது மூவே ஆகலை, டைமே போகலை, அதனால் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ். இஃப் t ஈக்குவல் டு t, நமக்கு தெரியாது இது என்ன டைமில் இருக்குதுன்னு, அதனால் நம்ம டீனே எடுத்துக்கிறோம். அப்போது இது மூவ் ஆகிட்டுருக்கு, ஏதோ ஒரு டைமில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது இதோட வெலாசிட்டி நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? v மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்போ இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது இது முழுக்க நம்ம மெயின் பேஸே. இது தெரியாமல் உங்களால் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ இதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷன். இப்போது வெலாசிட்டி டைம் ரிலேஷனை விடுங்க. இப்போது என்னென்னா, இந்த ஹெட்டிங்கே என்னென்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி அக்சலரேட்டட் மோஷன் பை கால்குலஸ் மெத்தட். இதில் கால்குலஸ் மெத்தடில் நம்ம போட போகிறோம். அப்போ அக்சலரேட்டட் மோஷன், அப்போனா இங்கே அக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, இந்த சப்டிவிஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, 3 சப்டிவிஷனுக்கும் இந்த அக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால அக்சலரேஷன் நம்ம லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும். அக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? velocity by time, change in velocity by time. இப்போது change in velocity by time நம்ம எழுதுறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி படிச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். dv by dt அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், dv by dtன்னு. இப்போது dv by dtயில் நம்ம வெலாசிட்டி தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ரிலேஷனு. வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி இங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. இப்போது நம்ம இதை நம்ம இங்கேயோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல இங்கே. அப்போ என்ன ஆகும்? a dt ஈக்குவல் டு dv இப்படின்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இது எவ்வளோ டைமில் போயிட்டுருக்கு, அதனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைமுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் பண்ணலாமா? இன்டெகிரேஷன் போட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே உள்ளே எழுதிக்கலாம், ADT. இப்போ நமக்கு இப்போ மெயினான ஹெல்ப் பண்ண போகிறது எது? இங்கே மேலே இருக்கும் பாருங்கள். இங்கே டைம் 0ல் இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? டீயில் இருக்குது. இதை நம்ம இப்படி எழுதிக்க போகிறோம். இங்கே கீழே 0, இங்கே t ஈக்குவல் டு, இதுக்கும் இப்படி போட்டு வீக் என்ன போட்டிருக்காங்க? இங்கே u இருக்குது, இங்கே v இருக்குது. அப்போ இங்கே எப்படி எழுதணும் சொல்லுங்கள்? u இங்கே எழுதணும், v இங்கே எழுதணும், dv எழுதணும். இப்போ இன்னொரு பேசிக் சொல்லித்தரேன். இங்கே இப்போது என்னென்னா, இப்போது நீங்கள் இன்டெகிரேஷனில் dx இருக்குன்னா நம்ம இந்த இன்டெகிரேஷனையும் dஏவும் அடிச்சிடணும். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வெறும் ஆன்சர் x இருக்கும். அப்போது இதை பார்த்துட்டு நீங்கள் எதை அடிக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள்?
இதை அடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சைடு லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ணணும், ஏ வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல, அதனால் இங்கே வெளியே எடுத்துடணும் ஏவை. ஓகேங்களா? இப்போ ஏ வெளியே எடுத்துட்டோம்னா இப்படி வந்துடுங்களா? இப்போ வந்து என்ன எழுதணும், dt ஈக்குவல் டு இங்கே மறந்துடாதீங்க 0t போட்டுடணும். இங்கே வந்து u v dv. இப்போது இந்த டியும் இந்த இன்டெகிரேஷனும் கேன்சல் ஆகிடும். இப்போது இங்கேயும் அதே தான், இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போ நான் இந்த சைடு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ v மட்டும்தானே இருக்குது, v போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு இந்த u இருக்குங்கள, இதை வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுன்னு எழுதிக்கணும். இப்போது இங்கே அப்பர் லிமிட்டில் என்ன இருக்குது, v தானே இருக்குது, அதனால் v, லோயர் லிமிட்டில் u இருக்குது, அதனால் இங்கே இப்படி. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு இப்படி போடணும், டீக்கு அப்பர் லிமிட் என்ன இருக்குது, t இருக்குது, லோயர் லிமிட் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஓகேங்களா? போட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன போடணும், இங்கே வந்து ஏ இருக்கிறது அப்படியே போட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு என்ன, இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இதோ இங்கே இருக்குது, புரிஞ்சிங்களா? இப்போ இங்கே மைனஸ் பண்ணால் நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து ஏ, இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து t-0 என்ன ஆகும், அதே தான் t தான் வரும், t-0 t. அதனால் ஏடின்னு நான் போட்டுக்கிறேன், ஏடின்னு போட்டு ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்குது, v இப்படி பண்ணிக்கணும். இதுதான் நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், டி வருமா? இதுலேருந்து இந்த 0 மைனஸ் பண்ணால் டி வரும். அப்போ இங்கே நீங்கள் பண்ணுங்கள், இதுதான் எக்ஸுக்கு பதிலாக நம்ம v சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், v மைனஸ் u. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம், v மைனஸ் u. இப்போது நம்ம இந்த வந்து நமக்கு இங்கே v தனியாக வேணும், வெலாசிட்டி அதுதானே தனியாகவே நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம், v மட்டும் தனியாக வேணும். அப்போ என்ன வரும், v ஈக்குவல் டு என்ன வரும்னா u ப்ளஸ் at. ஓகேங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் இது வெலாசிட்டி டைம் ரிலேஷனுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா டவுட் கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் மீ. தேங்க்யூ.